بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக தாயகத்திலிருந்து மேலப்பாளையம் மதரத்துல் இஸ்லாத்தினுடைய ஆசிரியர் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்ஷால்லா அவங்க நமக்கு எல்லா பதிலையும் தருவாங்க. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை சந்தேகங்களை அவங்க நிவர்த்தி செய்வாங்க இன்ஷால்லா. மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி தருமாறு சகோதரர் எம்.எஸ். சுலைமான் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய வழியின் அடிப்படையிலே தெரிந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராசல் ஹைமா கிளையின் சார்பிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த நிகழ்ச்சி. உங்களுடைய மார்க்க சந்தேகங்களை போக்கக்கூடிய விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இதில் நீண்ட உரையோ அல்லது வேறு ஏதாவது தகவல்களையோ இதில் நாங்கள் பேசப்போவதில்லை. அதே நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்னால் தெரிவித்துவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என எண்ணுகிறேன். பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் பல்வேறு காலகட்டத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறோம். பல்வேறு காலகட்டத்தில் வாழ்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மார்க்கத்தை முறையாக போதிப்பதற்கு யாரும் இல்லை. நாம் ஒரு கேள்வியை கேட்பதாக இருந்தாலும் கூட அறிஞர் பெருமக்கள் நம்மிடத்திலே ஒரு எதிர்கேள்வியை கேட்பார்கள். மார்க்க சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்றால் மார்க்கத்தை படித்த அந்த அறிஞரிடத்தில் கேட்கின்ற பொழுது உனக்கு அரபி தெரியுமா அப்படின்னு கேட்பார். இல்லை எனக்கு தெரியாது, தெரியாதவனெல்லாம் என்கிட்ட எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பதிலையும் சொல்லுவாங்க. இன்னைக்கும் இது போன்ற பதில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. ஒருவர் கேள்வி கேட்கிறார் என்றால் எல்லாவற்றையும் தெரிந்தவர்தான் கேள்வி கேட்கணும் என்ற ஒரு சித்தாந்தத்தை, ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தை பொறுத்த மட்டில் எதையும் தெரியாதவர் தான் கேள்வி கேட்க முடியும், எதையும் அறியாதவர் தான் கேள்வி கேட்க முடியும். ஆனால் இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழகத்திலே நிறைந்து இருந்தார்கள். அந்த நிலையை போக்கக்கூடிய விதமாக தமிழகம் மாத்திரமல்லாமல்
அயல் நாடுகளிலே வாழுகின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்கலாம். நாங்கள் மார்க்க ரீதியாக பதில்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சொல்வோம் என்று அந்த தைரியத்தை ஊட்டி உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் மற்ற நிகழ்ச்சிகளை விட இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் கிருபையினால் தமிழகத்தில் மாத்திரமல்ல, பல்வேறு இடங்களிலே நம்முடைய தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஜமாத் மாத்திரம்தான் இந்த நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். நடத்துகின்ற தெம்பும் திராணியும் இந்த ஜமாத்துக்கு ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். மற்ற எல்லா இயக்கங்களும் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பை வைத்துவிட்டு பேசிவிட்டு செல்வார்கள். அவர்களுடைய இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பற்றி முறையான கேள்விகள் எழுப்புவதற்கும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நம்முடைய ஜமாத்தை பொறுத்த மட்டில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் கொஞ்சமும் கூட தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் நமக்கு தெரிந்த பதிலை நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். எனவேதான் எல்லாவற்றை விட இந்த நிகழ்ச்சி எல்லா மக்களாலும் வரவேற்கப்படுகிறது என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே உங்களுடைய கேள்விக்கு வழிபடலாம் என்று நினைத்து என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். ஆண்களுக்கு ஒரு டோக்கனும் பெண்களுக்கு ஒரு டோக்கனும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், அதற்குண்டான பதில்கள் சொல்லப்படும்.